வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 மார்ச் மாதம் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை நேற்றை விட 1 டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று குறைய வாய்ப்புள்ளது. அதேவேளை தென் மாவட்டங்களுக்கு 38 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அமைய இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கு. வருகிற நாட்களை பொறுத்தவரை தொடர்ந்து ஏப்ரல் 3ஆம் தேதி வரை தென் மாவட்டங்களுக்கு சற்று வெயில் அதிகரித்து காணப்படும். ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் வெயில் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் இன்று மார்ச் 31ஆம் தேதி இன்று தென் மாவட்டங்களுக்கு அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள இடங்களிலும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வானிலை அமைப்பு கேரளா அருகே வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அதே வழியில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் தமிழகத்தில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மார்ச் மாதம் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் லேசான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. இன்று பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். பெரும்பாலும் தென் மாவட்டங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் கம்மியாக இருக்கிறது. பெரும்பாலும் விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி உள்பகுதி இந்த இடங்களெல்லாம் சற்று வெயில் தாக்கம் அதிகரித்து காணப்படும். அதேவேளையில் வடக்கே செல்ல இன்று ஓரிரு டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று குறைய வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், அதேவேளையில் திருச்சி சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் 1 டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று குறைய வாய்ப்புள்ளது. அதேவேளையில் இன்று மாலை நேரங்களில் மழை தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், அதேவேளையில் தேனி இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். அதேவேளையில் மேற்கு தொடர்ச்சி மழை கேரளாவில் இன்று சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் வால்பாறை, கோயம்புத்தூர் மேற்கு பகுதி, மேலும் நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவேளை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள இடங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் இரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தென் மாவட்டங்களுக்கு அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மார்ச் மாதம் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நாளை ஏப்ரல் 1ஆம் தேதியும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது வெப்பம் உயர்ந்த இடத்தில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில். ஆனால் வெயிலும் சற்று அதிகரித்து காணப்படும். தென் மாவட்டங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 2ஆம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு ஏதாவது ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் பரவலான மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது. ஏப்ரல் 3ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்கள், திருச்சிக்கு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 3ஆம் தேதி, ஏப்ரல் 4, 5 என்று படிப்படியாக தமிழகத்தில் மழைப்பொழிவு அதிகரிக்க இருக்குது. ஏப்ரல் 3, 4 விட ஏப்ரல் 5ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்பது. மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடங்கும் மழை படிப்படியாக உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் என்று அனைத்து மாவட்டங்களுக்குமே ஏப்ரல் 5ஆம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அங்கே மழை பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 5 விட 6, 7 தேதிகளில் மேலும் பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழையின் தீவிரம் குறைந்திருந்தாலும் தமிழகத்தில் தொடர்ந்து அங்கங்கே தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மழை இருந்து கொண்டே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை இந்த நிகழ்வு கடந்த பிறகு ஏப்ரல் 12ஆம் தேதியிலிருந்து மீண்டும் படிப்படியாக சற்று வெயில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வுகள் நெருங்கி வரும் பொழுது மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் மழைப்பொழிவு கிடைக்கும் பொழுது வெயிலின் தாக்கம் சற்று குறையும். ஆனால் நிகழ்வு கடந்த பிறகு மீண்டும் தமிழகத்தில் படிப்படியாக வெயில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு ஏப்ரல் 3ஆம் தேதி தொடங்கும் மழை ஏப்ரல் 4ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பிலும், ஏப்ரல் 5, 6, 7, 8 படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் சற்று மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு விரிவான வானிலை அறிக்கையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.